பகல் கனவுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க சார்பாகவும் எங்களுடைய பகல் கனவுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய சங்கத்துக்காக எப்போதுமே குரல் கொடுத்து எங்களுடைய சிறுபட எப்போதுமே நடிக்க வரக்கூடிய ஒரே நண்பர் கூல் சுரேஷ் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னு கேட்டால் எவ்வளவு சீப்பாக சொன்னாலும் பணம் எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிட்டு தலைவரை நம்ம சங்கம்னா நான் எப்போதுமே நான் குரல் கொடுப்பேன் நடிப்பார். அதுக்காக மிகப்பெரிய வாழ்த்து சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த பகல் கனவு படத்தை கேரளாவிலேருந்து வந்து மொழி தெரியாமல் எதுவும் தெரியாமல் இருக்கிற அத்தனை தமிழ் பேரையே தமிழ் ஆர்டிஸ்டே வச்சு நடிக்க வச்சு இன்றைக்கி உங்கள் முன்னே நிற்கிறாரு. இவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள். காரணம் என்னென்னு கேட்டால் தனி மனிதனாக வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ நடித்து வந்து இன்றைக்கி தேவ் கருமாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றிங்கிற இன்றைக்கே வெற்றி தான். ஏன்னா கூல் சுரேஷ் வந்தாலே படம் வெற்றி. காரணம் என்ன, எனக்கு யூடியூப்புக்கு நாயகனே என்னை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் தான். கூல் சுரேஷ் எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால் அந்த படத்தை பார்த்து வெற்றியாக இருக்கீங்க. இங்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்னென்னு கேட்டால் இந்த படத்தில் வந்து பேயா நடித்தவங்க உண்மையிலேயே இது வரைக்கும் எத்தனையோ படம் பார்த்துருப்பேன். காஞ்சனா இந்த பொண்ணு அற்புதமாக நடித்து அதுக்கு தகுந்த பேக் மியூசிக் கொடுத்து இத்தனை பேருமே உண்மையாக வந்து படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த ஓடுதோ ஓடலையோ எங்கள் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புளிச்சர் ஆகிட்டார். நாங்கள் மிகப்பெரிய அதை ஏன்னு கேட்டால் கோடி கோடியாக பணம் எடுத்த படம்லாம் வெளியே வரல. எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஜாமலாம் பூஜைப்பட்ட படம்லாம் வெளியாமல் இன்னும் கனவுலாகவே நிற்கிது. ஆனால் ஒரு பகல் கனவுன்னு எடுத்து நிச்சய கனவு உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி 100 கோடி 200 கோடி படம் எடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி 3 கோடி படத்தை எடுத்து இந்தமாரி நல்ல கதையை எடுத்து தேர்ந்தெடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கூல் சுரேஷ் மிரட்டுவார். இன்று பகல் கனவு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே அந்த இயக்குனருக்கு ஃபைசல் கதாநாயகனாகவும் ப்ரொடியூசராகவும் ஹீரோவாகவும் இப்படி பன்முகம் திறமை கொண்ட அந்த இயக்குனர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நில்லுங்க, நீங்களே இல்லைங்க. இவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இவர் என்னை விட வயசில் சின்னவராக தான் இருப்பார். இருந்தாலும் இவருக்கு நான் வந்து பெரிய ஒரு சல்யூட் வைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் அடுத்த பார்ட்டில் என்னை ஹீரோவாக்கியிருக்காரு. பொதுவாக நான் பெண்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன், ஆண்களுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுப்பேன். அதனால தான் சாருக்கு நான் வந்து முத்தம் கொடுத்தேன். பெண்களுக்கு மாலை மட்டும் தான் போவாரு, பெரிய லெவலில் போவார். எப்போதும் மாலை மட்டும் விட மாட்டார். அதனால் இந்த இயக்குனர் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிறு வயதில் நான் பார்த்த என் தலைவன் டிஆர் அவர்களை மாதிரி நான் இவரை பார்க்குறேன். ஏன்னா டி ராஜேந்தர் சார் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ, அவரே கேமரா, அவரே மியூசிக்கு, அவரே தயாரிப்பாளர், அவரே எடிட்டிங்கு, அவரே கேமரா எல்லாமே அவரே பண்ணுவார். அப்படி பன்முகம் திறமை கொண்ட இந்த இயக்குனர் கேரளாவிலிருந்து தமிழக மண்ணுக்கு வந்திருக்காரு. பொதுவாகவே வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்படி இந்த தமிழகத்திற்கு வந்துள்ள இந்த ஃபைசல் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் வந்து அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இப்போ வந்து யூடியூப் தான் இன்றைக்கி வந்து முதன்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணணும் அப்படின்னா கூட யூடியூப் தான் பார்க்குறான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கல்யாணமாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணத்தில் என்னென்ன பொருட்கள் வைப்பாங்க அப்படின்னு பார்த்துறது கூட எல்லாமே நம்ம யூடியூப்பில் தான் பார்ப்போம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத நம்ம யூடியூப்பில் பார்க்க மாட்டோம். நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி பன்முகம் எல்லாமே யூடியூப்பில் தான் இன்றைக்கி வந்து அடங்கியிருக்கு. அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கார் இயக்குனர் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோக்கு பக்கத்துணையாக நடிச்சிருக்காரு நம்ம கராத்தா ராஜா அவர்கள். அவருடைய கதாபாத்திரத்தை பக்காவாக நடிச்சிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க, இந்த படத்தில் வந்து அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போவாங்க. அந்த பொண்ணை பார்த்தவொன்னே இவர் வலிவார் பாருங்க. அவர் அந்த பொண்ணு வந்து காப்பி கொடுத்துட்டு போவான். அந்த காப்பியை குடிக்கலான்னு போவார். ஆனால் காப்பி வந்து மறுபடியும் ஃபுல்லாயிடும். எப்படின்னு பார்த்தாக்கா அவர் சொல்லி விட்டதில் அந்த காப்பியே நிறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அந்த அந்த கதாபாத்திரத்தை, அதாவது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு, கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அந்த காதலில் அப்படி பார்ப்பார் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு காமெடி கூட வரும். ராஜா அவர்கள் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணு பார்க்குற தரகர்கிட்ட,
எனக்கு வந்து பொண்ணு வந்து புடவையில் பார்க்காம பாவாடை தாவணியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அதை அவர் புரோக்கர் வந்து மாற்றி சொல்லிடுவார். அதை வந்து தேட்டரே கிளாப்ஸ் பண்ணிச்சு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக ராஜா வந்து நம்ம ஒரு ஆக்ஷனாக தான் பார்த்துட்டு இருப்போம். இந்த இடத்துல எனக்கு வந்து காதலும் வரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஷக்கீலா அக்கா நடிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லாருமே ஷக்கீலா அக்கா பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜுக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், ஸ்கூலுக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், பால்வாடிக்கு போகாமல் வேணாம் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், ஏன் சில பேர் தாய்ப்பால் குடிக்காமல் கூட வளர்ந்துருக்கலாம். ஆனால் 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 நீங்க ஷக்கீலா அக்காவை பார்க்காம வளர்ந்துருக்க முடியாது. அப்படி நான் பார்த்ததில்ல அப்படின்னு யாருன்னா சொன்னீங்கன்னாக்கா அது அப்பட்டமான பொய், அது அப்பட்டமான பொய். இப்ப நான் சொல்றேன் மெய். ஏன்னா ஆமா பாத்தீங்களா, ஐயாவே சொல்லிட்டாரு. ஏன்னா 35 வருஷமாக சினிமாவில் இருக்கிற ஒரு அன்பு சாரு அவரே ஒத்துக்கிறாரு. அது மாதிரி அப்படி ஷக்கீலா அக்கா நம்மளை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கோணம் வேற. இதுல வந்து நம்ம மிகப்பெரிய சப்போர்ட்டாக அது மூலியமா நம்ம நன்றி சொல்லலாம். ஆஹா, நன்றி நன்றி நன்றி. அந்த ஷக்கீலா அக்கா நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க வந்து என்னை விட சீனியர், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்காகவே இதெல்லாம் வந்து 2 தடவை படம் வந்து பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஷக்கீலாவோட ரசிகர்கள் அவங்க. அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். எங்களை வாழ்த்துறதுக்காக சிறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு சார் வந்திருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் இந்த இடத்துல நான் வந்து அன்பு சாருக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இல்லைனாக்கா வக்காலி எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அருவாக்கு பயந்து நான் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஜோடி வாங்கம்மா இங்கே கேடி, அநேகமா எனக்கு இவங்க தான் அடுத்த படத்தில் ஜோடின்னு நினைக்கிறேன். இந்த ஜோடிக்கு இப்போவே நீங்கள் வந்து எனக்கு வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லிடுங்க. கமெண்ட்டில் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் ஒரு வாழ்த்தையும் சேர்த்து சொல்லிடுங்க. இந்த பகல் கனவு படத்தோட செகண்ட் பார்ட்டில் ஹீரோ நான், இவங்க தான் ஹீரோயின். ஓகே ஓகே தட்டு. இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு, பகல் கணக்கு வழக்கத்தை போடு, தண்ணியில இருக்கும் மீன், படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தி ராஜா பேசுகிறேன். இவர் பேர் வந்து ஃபைசல் ராஜ், அது கேரளாவை சார்ந்தவர். இங்கே வந்து பகல் கனவுங்கிற படம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை நம்பி, நம்ம மொழி மேலே, நம்ம திரைத்துறை மேலே உள்ள பெரிய நம்பிக்கையில் இங்கே வந்து படம் பண்ணியிருக்காரு. நான் வந்து அங்கே மலையாளத்தில் வந்து மம்முட்டி சார் படம், போக்கிரி ராஜா, மதுரை ராஜா, திருவம்பாடி தம்பன், ஸ்கெட்சு படம், ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அங்கே இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப அங்கே நேசிக்கிறாங்க. அது மாதிரி கேரளா மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா மலையாள படங்கள் எனக்கு ரொம்ப, அந்த இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த மலையாளத்துலேருந்து கேரளாவிலேருந்து ஒரு இனிய ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளராக, இயக்குனராகவும் உருவெடுத்து நம்ம மண்ணுக்கு வந்து படம் பண்ணியிருக்காரு. அவரை மனசார நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம். இந்த பகல் கனவு படத்தில் இவர் ஹீரோவை நடிச்சிருக்காங்க. அவர் கூட ஃப்ரெண்டாக வந்து யூடியூபராக படம் முழுக்க என்னை நடிக்க வச்சுருக்காங்க. அதுக்காகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லோரும், நீங்கள் ப்ரெஸ், மீடியா, பப்ளிக் எல்லோரும் இந்த பகல் கனவு படத்துக்கு முழு சப்போர்ட் கொடுத்து படத்தை வெற்றி படமாக்கணும்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன் அன்பா. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படம் பார்க்க வந்த அன்பு அண்ணன், சிறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு அண்ணனுக்கும், எங்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கிற கூல் சுரேஷ் நடிகர் அவருக்கும், மற்றும் நண்பர்கள், அவரது டீம் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. பகல் கனவு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் இது வந்து பேய் கனவு. இதுதான் படமே. இது இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்கில் கூல் சுரேஷ் தான், ஃபினிஷிங்கில் கூல் சுரேஷ் தான். அதுதான் பார்ட் 2 வச்சுக்கிறாப்புல டைரக்டர். புரியுங்களா? பேய் படம் நிறைய இருக்குது, ஆனால் ஒரு யூடியூப்னா இதில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஷக்கீலா மேடம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரை கொண்டு வந்துக்கிறாங்க. அது மனப்பாடமாக எல்லாருக்கும் பதிவும். ஏன்னா அது உண்மையான சம்பவம் தான் நடந்தது. உண்மையான சம்பவம் நடந்தது. செகண்ட் ஹாப்பு தான் கொஞ்சம் கதை வேற மாதிரி. பேய் இருக்குதா இல்லையா, இதுதான் கதை. இருக்குதுன்னா அந்த காலத்தில் ஈவில் டெக்குன்னு ஒரு படம் வந்தது, உண்மையா இல்லையா? அந்த படத்துக்கு வந்து நல்லா கவனிங்க. நான் பார்த்துக்கிறேன், ஈகா தேட்டரில் பார்த்துக்கிறேன். சீட்டு கீழே ஸ்பீக்கரில் வச்சு தனியாக போய் பார்த்தா இவ்வளோ தொகைன்னு கொடுத்துக்கிறாங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன மாதிரி சீனியருக்குலாம் தெரியும் பேய் என்னன்னு. அந்த காலத்தில் ஈவில் டெக் படம் ஓடினது. இந்த காலத்துலேருந்து டெக்னிக் நிறைய இருக்குது. ஏன்னா பவுடர் பூசின்னு வந்தால் பேய் தான்.
தலையை வச்சு போட்டு வந்தாலும் பேய் தான், கண்ணில் மை வச்சு வந்தாலும் பேய் தான். ஆனால் அது ஒரு உணர்வு தான், யாரும் பார்க்க முடியாது, அது உணர்வு தான். இப்போ சாமி வருது, அது ஒரு உணர்வு, இது வைப்ரேஷன் தான். பேய்ன்றது ஒரு வைப்ரேஷன் தான், ஆனால் யாரும் பார்த்ததில்லை. இதுதாங்க உண்மை. பேய் பிடிக்கிறது, பேய் பிடிக்காது, அந்த உணர்வு, அந்த வைப்ரேஷன் தான். இது இந்த காலத்தில் இங்கிலீஷ் படத்தை முதல் கொண்டு தமிழ் படத்து வரைக்கும் இருக்குது. ஏன் ஜெகன்மோகன் கூட எடுத்துங்க, விட்டாலாச்சாரி படம், அப்போதைக்கு விட்டாலாச்சாரி படத்தை பேய் படம் பயந்தாங்க. பேய் வந்து குழம்பாக்கம் எல்லாமே செய்யும், பார்த்தீங்களா இல்லையா? அது ஓடின படம் தான். டெக்னாலஜி மாறி இன்னைக்கு யூடியூப் வரைக்கும் வந்ததுனால தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக பேச வேண்டிய நிலைமை வருது. வேற என்ன, இது வந்து யூடியூப் சார்ந்த படம் தான். ஒரு யூடியூப் இல்லாமல் எந்த படமும் வெற்றி அடையாது, ப்ரொமோஷனும் ஆகாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த படம் பதிவு பண்ணுறேன். உண்மையிலே ஈவில் டெக் அந்த காலத்தை நான் பார்த்தேன், அதுக்கடுத்து இப்போ பார்க்குறேன் பேய் படம், அவ்வளோதான். இல்லை படம் பேர் பகல் கனவு. அதாவது பிரம்ம முகத்தில் விடிகால 4 மணிக்கு கனவு காணுவாங்க, புரியுது? அது பழிக்கணுவாங்க. ஆனால் பகலில் தூங்கி கனவு காண்ற பழிக்காதுன்னுவாங்க. அதுதான் இந்த பேய் படம். நல்லா இருக்குங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின், இப்போ கராத்தே ராஜா, ஷக்கிலா மேம், இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் அந்த பேயாக பண்ணியிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். அந்த இது வரப்போ நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஹாரர் அந்த இதெல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு.